நர லோகேஷ் அவர் பேர். அந்த நர லோகேஷ் வந்து அங்கே வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர். தெலுங்கு தேசம் கட்சியினோட தாவேக்காதும் கூட்டணியில் இருக்கா? தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கு. பவன் கல்யாணோட கூட்டணியில் இருக்கு. தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர் நர லோகேஷ் இங்க இருக்கிற கீர்த்தனா அவர்களுக்கு டியர் கீர்த்தனா காரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வாழ்த்தை போடுறாரு. உடனே நம்ம அமைச்சர், தேங்க்யூ லோகேஷ் காரு, ஐ வில் கண்டினியூ டு ஒர்க் ஹார்ட் அண்ட் டு எவ்ரிதிங் I can to create opportunities for my people of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கீர்த்தனா காருன்னு சொல்ல, இவங்க லோகேஷ் காருன்னு சொல்ல, மாறி மாறி ரெண்டு பேரும் வாழ்த்து மலைகளை பொழிஞ்சுக்கிறாங்க. என்னடா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்தா, இந்த கீர்த்தனா காரு இருக்காங்க இல்லையா, காது ஆடின கீர்த்தனா காரு அந்த லோகேஷ் காருடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேர்தல் பணியை செய்து கொடுத்துருக்காங்க. அப்படி தேர்தல் பணியை செய்து கொடுத்ததுல தான் இவங்களுக்கு பரஸ்பரம் நட்பு உருவாயிருக்கிறது. அதெல்லாத்தையும் தாண்டி ஏன் தேர்தல் பணியை போய் தெலுங்கு தேசம் செஞ்சு கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் சிவகாசியில் விருதுரை மகள் கீர்த்தனான்னு போட்ட ஒரு பெண்ணு இங்கிருந்து போய் தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேர்தல் பணி பார்த்துருக்காங்க. சம்பளத்துக்காக தான் பார்த்தாங்க, அதெல்லாம் சரிதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தெலுங்கு தேசம் கட்சியில் இவங்களை உடனே எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? தெலுங்கை தாய்மொழியை கொண்டு வந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க. சோட்டிம் கவுன்சிலர் ராபின் சர்மா என்கிற ஒரு ஆந்திராக்கார ஒருத்தர் நடத்துறாரு. அந்த ராபின் சர்மாவுடைய டீமில் தான் கீர்த்தனா அவர்கள் ஒரு முக்கியமான புள்ளியாக பணி செஞ்சுருக்காங்க. பணி செஞ்சதோடு நின்றுட்டாங்களா இல்லை இன்னும் அந்த நட்பு தொடர்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அறிவிக்கப்படாத அன்அஃபிஷியல் பிஏவாக ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தா ரவி தேஜா கத்துரிப்பள்ளி. கத்துரிப்பள்ளியா? கத்திரி செடி தெரியாது, கத்திரிப்பள்ளி. அந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி அவர் தெலுங்கரா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய, அதாவது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அப்படின்னு வச்சுருக்காங்க, BJYM அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணி. அந்த பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவினுடைய இணையதள, அதாவது ஐடி விங்கினுடைய வைஸ் பிரசிடென்ட் இந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி. அந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி அங்கே பிஜேபியினுடைய ஐடி செல் பிரசிடண்டாக இருந்த ஒருத்தர் இங்கே எப்படி ஒரு அன்அஃபிஷியல் பிஏவாக கீர்த்தனாக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு? கீர்த்தனா அவர்களுடைய தொழில்துறை சார்ந்த எல்லாவற்றையும் பார்க்கிற இடத்துல இன்னைக்கு ரவி தேஜா கத்திரிப்பள்ளி வந்திருக்காரு அப்படின்னா காது ஆடுதுல.